வணக்கம். நம்ம டெய்லி எவ்ளோ விஷயங்கள யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த யோசனையே ஒரு வழிபாடு, ஒரு வணக்கம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அதுதான். சிந்தித்தல் ஒரு வணக்கம். இந்த ஆச்சரியமான கான்செப்ட பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஒரு சின்ன கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. அதுல மனுஷங்கள மட்டும் தனியா பிரிச்சு காட்டுறது எது? என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்களேன். இதுக்கான பதில் நம்ம மனசுல வரத விட ரொம்ப ஆழமானது. இது வெறும் நம்ம புத்திசாலித்தனம் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. அதுக்கும் மேல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விலங்குகள் அதெல்லாம் பெரும்பாலும் அதோட இயல்புல உள்ளுணர்வை வச்சுதான் செயல்படுது. ஆனா இன்னொரு பக்கம் நாம மனுஷங்க நமக்கு பகுத்தறியற சக்தி இருக்கு. ஒரு விஷயத்த செஞ்சா என்ன ஆகும், ஏன் செய்யணும்னு ஆழமா யோசிச்சு முடிவெடுக்க முடியுது. இந்த சிந்திக்கிற திறன் தான் நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். சரி, இந்த சிந்திக்கிற திறனை நாம எப்படி பாக்குறோம்? இது சும்மா நம்ம மூளையோட ஒரு வேலைதானா? இல்ல இத ஒரு உயர்ந்த நோக்கத்தோட பார்க்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இபாதத் அப்படின்னா வணக்கம்னு அர்த்தம். ஆனா இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் கிடையாது. இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. நாம ரொம்ப பக்தியோட முழு மனசோட செய்யற எந்த ஒரு நல்ல செயலும் இபாதத் தான். இப்போதான் நம்ம விஷயத்தோட மைய புள்ளிக்கே வரோம். அதாவது ஒரு குறிக்கோளோட ஆழமா சிந்திக்கிறது வணக்கத்திலே ரொம்ப உயர்ந்த ஒரு வடிவம். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். நம்மளோட சிந்தனையே ஒரு வணக்கம். இந்த கருத்து எவ்ளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்க அபூதர்தா சொன்ன இந்த ஒரு வரிய கேளுங்க போதும். ஒரு ராத்திரி முழுக்க நின்னு வழிபடுறத விட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திக்கிறது ரொம்ப மேலானது. அப்பாப்பா, யோசிச்சு பாருங்க, சிந்தனைக்கு எவ்ளோ பெரிய ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. சரி, இந்த கருத்து எங்கிருந்து வருது? இதுக்கு ஆதாரம் இருக்கா? அடுத்ததா இதுக்கான வேத வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த எல்லா கருத்துக்களுக்கும் அடிப்படை இந்த கட்டுரை தான். சிந்தித்தல் ஒரு வணக்கம். இந்த மூல ஆதாரத்துல இருந்து தான் இந்த ஆழமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். குரான்ல சிந்தனைங்கிற அர்த்தம் வர்ற மூல வார்த்தை 1-2 தடவை இல்ல, மொத்தம் 19 தடவை வருதாம். இதுவே போதும் சிந்தனைக்கு எவ்ளோ முக்கியத்துவம் இருக்குன்னு புரிஞ்சுக்க. அப்போ எதை பத்தி சிந்திக்கணும்? சும்மா கண்டதை யோசிக்கிறதா? இல்லவே இல்ல. படைப்பு எப்படி உருவாச்சு, நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, பழசிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம், எதிர்காலத்துக்கு என்ன வழி, இறைவனோட அடையாளங்கள் என்னென்ன, இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள பத்தி சிந்திக்க சொல்லிதான் வழிகாட்டப்படுது. ஓகே, இப்படி ஆழமா யோசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த சிந்தனை பயணம் நம்மள எங்க கூட்டிட்டு போகும்? அதோட ரிவார்டு என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆன்மீக பயணம் சில படிகளை கொண்டது. முதல்ல உலகத்தை பத்தியும் அதுல நம்ம இடம் என்னன்னு ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி யோசிக்க யோசிக்க உண்மைனா என்னன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்படி சிந்திக்கிறவங்கள தான் உலுல் அல்பாப், அதாவது ஞானம் உள்ளவர்கள்னு சொல்றாங்க. கடைசியா இந்த சிந்தனை பாதை தான் நம்மள ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கூட்டிட்டு போகுது. சரி, இதெல்லாம் யாருக்கு? இது ஏதோ பெரிய அறிவாளிகளுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அழைப்பு. இதுல ரொம்ப முக்கியமான ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வணக்கத்தை செய்ய யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். இதுக்குன்னு தனியா ஒரு இடமோ நேரமோ சடங்குகளோ எதுவுமே தேவையில்ல. நம்ம மனசும் சிந்திக்கணும்ன்ற எண்ணமும் இருந்தா போதும். அதனால வாங்க நாமளும் சிந்திக்கிறத ஒரு வழக்கமா மாத்திக்குவோம். இது ஒரு சிறந்த வணக்கம்ங்கிற இந்த வழிய மத்தவங்களுக்கும் எடுத்துச் சொல்லுவோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சுத்தி இவ்ளோ சத்தம், இவ்ளோ கவனச்சிதறல்கள், இதுக்கு நடுவுல சிந்திக்கிறதுங்கிற இந்த வணக்கத்துக்காக நீங்க எப்படி நேரம் ஒதுக்க போறீங்க? இது உங்களுக்கான கேள்வி. யோசிச்சு பாருங்க.